2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். தாவீதின் சந்ததியில பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். பவுல் அப்போஸ்தலன் இளைஞனாகிய தீமோத்தேயுவுக்கு அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை நினைத்துக்கொள் என்ற நிலைமையில அவர் இங்கே சொல்லுகிறார். நமது நினைவில் நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பில் உங்களோடு பேசப் போகிறேன். நம்முடைய நினைவில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். பவுல் விசுவாசியாகி தேவ ஊழியக்காரனாகி வருடங்கள் ஓடிற்று. தீமோத்தேயு விசுவாசியாகி தேவனுடைய ஊழியக்காரனாகி பல வருடங்கள் ஓடிற்று. ஆனால் பல வருடங்கள் ஆனாலும் மறக்கக்கூடாத ஒரு காரியம் இந்த இளைஞனுக்கு தீமோத்தேயு சொல்லுகிறார். தாவீதின் சந்ததியில பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள், அதை மறக்காதே என்ற நிலைமையில சொல்லுகிறார். மனித வாழ்க்கையில நினைவு என்பது மகா முக்கியமான ஒன்று. நினைவில்லாதவன் மனிதன் அல்ல. ஆனால் என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? விசுவாசிகள் என்ன நினைக்க வேண்டும்? அவருடைய உயிர்த்தெழுதலை நினைக்க வேண்டும். இந்த நினைவு ஒரு ஆள் இழந்து போயிட்டார்னு வைங்க, அவரோட நாம் ஒன்னும் பேச முடியாது. இந்த நினைவு இழந்தவர் நினைவு திரும்பி வரலைன்னு சொன்னா மரணம் உறுதி. அப்போ சரீர சம்பந்தப்பட்ட நிலைமையில இந்த மறதி இல்லாம நினைவு இருந்து அந்த நினைவு இழக்கக்கூடாது என்பது உண்மை என்றால், ஆவிக்குரிய நிலைமையில ஆத்ம காரியத்தில் நாம் சிந்திக்கும் போது நம்முடைய ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலை எந்த தேவனுடைய மனுஷனும் எந்த தேவனுடைய மனுஷியும் அதை எந்த காரணத்தினாலும் மறக்கக்கூடாது. வாலிபனே, இளைஞனே, அவர் எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள், மறக்காதே என்று சொல்றார். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் எது என்று கேட்டால், பைபிள் வெளிச்சத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா. பிரசங்கம், விசுவாசம் சரியானது, அது செயல்படுகிறது என்று கேட்டால் அதனுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். அப்படி இருக்க இந்த உயிர்த்தெழுதலை நாம் நினைக்காமல் எப்படி மறக்க முடியும்? அதனாலதான் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு அவர் உயிர்த்தெழுந்த நாளில உலகமெல்லாம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீங்க அந்த நாளில என்னை ஆராதிங்க என்ற நிலைமையில இந்த திருவிருந்த ஆராதனையை ஒழுங்குபடுத்தினாரா? எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த சத்தியத்தை நாம் அறிக்கையிடுகிறோம், உலகத்துக்கு அதை தெரிவிக்கிறோம். என்ன ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்ன சாதாரணப்பட்ட ஒரு காரியமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். சாதாரணமான நிலைமையில சொல்லவில்லை, ஒப்புக்கு சப்பா சொல்லவில்லை, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதற்கு என்ன காரணம்? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையில லூக்கா என்ன சொல்லுகிறார்? நான் முதலாம் பிரபந்தத்தை உண்டாக்கினேன். அது என்ன முதலாம் பிரபந்தம்? லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையில. அப்புறம் ஒரு 2ஆம் பிரபந்தம் நான் எழுதுகிறேன் என்றுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுகிறார். அது 2வது பிரபந்தம். அது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற மனிதர்களான எவருக்கும், விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு கூட நமக்கு ஒரே பிரபந்தம் தான் உண்டு, 2 பிரபந்தம் கிடையாது. மரணத்தோடு நாம் முடிந்து பரலோக ராஜ்யத்தான் போற இந்த உலகத்துக்கு நாம திரும்பி வர்றதில்லை. ஆண்டவர் வரும்போது வர்றோம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசுவுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒரு 2வது பிரபந்தம்
இவருக்குத்தான் உண்டு. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்து அவருடைய அப்போஸ்தலர் மூலமாக என்ன செய்தார்? அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதை கிறிஸ்துவின் நடவடிக்கைகள், கிரியின் நடவடிக்கைகள் என்று நாம் சொல்ல வேண்டியது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதல் ஒரு சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. மனிதர் மத்தியில அவர் மனிதனாகத்தான் பிறந்தார், வாழ்ந்தார், நம்மில் ஒருவரானார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல அவர் நம்மில ஒருவர் அல்ல. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது ராஜா, பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன், நீ திடங்கொண்டு புருஷனாயிரு, இளைஞனாகிய சாலமோனுக்கு சொல்றார். உலக மனுஷன் தானே அப்படி சொல்லி இருக்கணும். பூலோகத்தார் யாவரும் போற வழியே போறேன் அப்படி சொல்லி. ஆனால் ஆண்டவர் இந்த மரணத்தின் வழியாக உலக மனுஷனா இருந்தாலும் சரி, தேவஜனமா இருந்தாலும் சரி, பூலோகத்தார் யாவரும் போகிற இந்த மரண வழி ஒரே ஒன் வே டிராபிக். இதுல திருப்பி யாரும் வர முடியாது. ஒருவேளை உலகத்துல உள்ள ஒன் வே டிராபிக்ல போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து அல்லது போலீஸ் கண்ணை மறைச்சிட்டு வேண்டாம், அந்த ஒன் வே டிராபிக்ல போற வழியிலிருந்து திருப்பி வரலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது மனுஷன் ஒரே தரம் மறிக்கவும். அப்ப திரும்பி வர முடியாத ஒரு பிரயாணம் தான் மனித வாழ்க்கை என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நாம் நம்பி உலகத்துக்கே சுவிசேஷமா சொல்றோமே, இவரை விசுவாசிகள் என்று சொல்றோமே, அதற்கு என்ன காரணம்? யாருக்கும் நடக்க முடியாத ஒரு காரியத்தை அருமை ரட்சகராகிய இயேசுவுக்கு நடக்க செய்தார் பிதாவாகிய தேவன். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில வாசித்தா, ஒரு மரத்துக்காவது நம்பிக்கை இருக்குது. மரம் அது மனுஷனை போல உயிர் பெற்றதெல்லாம் மரம். அதை வெட்டி போட்டா அது துளிர்க்குது, தண்ணீர் வாசனையினால துளிர்க்குது. ஆனால் மனுஷனோ என்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான், அவன் மரணத்துக்கு பின்னால் அவன் எங்கே என்ற ஒரு பெரிய கேள்வி ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முந்தி இருந்த யோபு வாழ்ந்த சரித்திரத்தினுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அவன் மரித்தவன் எங்க போனா தெரியலையே அப்படின்ற ஒரு வரலாறு வருது. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரண நாளின் பேர்ல மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு அவன் நீங்களாகிறதும் இல்லை. அதிகாரம் இல்லாதவன் தாங்க மனுஷன். விசுவாசிகள் கூட அந்த அதிகாரத்தை நம்ம மரண வேளையில அதிகாரம் இல்லாம தான் இருக்கிறோம். ஆனால் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி ஆண்டவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவரான அவர் நம்ம அதுல இருந்து கொண்டு போகிறார். ஆனால் மரண நாளின் பேர்ல அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு யாரும் நீங்களாகிறதும் இல்லை. இன்றைக்கு மரணத்தை பற்றி ரொம்ப துச்சமா, அது வந்தா நான் பாத்துக்கிறேன், அது வராது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த குணப்படாது, ரட்சிக்கப்படாது, மனம் திரும்பாது ஜீவிக்கிற பாவிகள் பலமுறை கூட்டத்துக்கு வந்து திடீரென்று மரணம் வரும்பொழுது அந்த போர் உலகத்துல இதுவரையில நடக்காத போறது. முதல் உலக போரை கண்டிருக்கிறது உலகம், 2வது உலக போரை உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் இந்த மரண போர் என்று சொல்வது அதைவிட பயங்கரமானது. அதன் வழியாத்தான் மனுஷர் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவர்கள் செத்தார்கள், அவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். செத்தா ஒரே சாவுதான், செத்தார்கள் ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர்கள் திரும்ப எழுந்திரார்கள். அவங்க பூலோகத்தில் இருக்கும்போது பெரிய பெரிய காரியங்களை செய்தாங்க. அறிவினாலும் திறமையினாலும் பலத்தினாலும் நாம யூகித்து கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை செய்தாங்க. ஆனா செத்து போயிட்டாங்க. மாண்ட ராட்சதர்கள் திரும்ப எழுந்திரார்கள். இதுதாங்க உலகத்தினுடைய நிலைமை. இப்படி இருக்கிற ஒரு உலகத்துல அருமை ரட்சகராகிய இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொன்னால், இப்ப வச்சுங்களேன், நான் செத்து போயிட்டேன், இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு சாத்தான வரேன், கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. கிறிஸ்தவங்களான நமக்கு ஒரு பொது கலர் இருக்கு, அந்த கலரில் கொண்டு அடக்கம் பண்றாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியுது 40 ஆண்டு காலம் வால்பாறையில ஊழியம் செய்கிற அவரை செத்து போன உடனே ஊரே திரண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் எழுந்துட்டு இப்ப சபையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா வால்பாறையில பார்க்காதவங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வால்பாறையில இருக்கிற ஒருத்தனாவது வராம இருக்க மாட்டான். இந்த இடத்துல உள்ளே நுழைய முடியாது. ஒரு சாதாரண ஒருத்தன் செத்து போயிட்டு வெளியே வந்துட்டான்னு சொன்னா சனமே கூடிரும்.
அருமை ரட்சகராகிய இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுனால அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று ரோமர்களின் நிறுவம் 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டு தெரியும் சொல்லியிருக்கு இல்லையா? பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். யார் அவரை மரித்தோடத்திலிருந்து உயிரோடு எழுப்பினது? தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். தேவதூதர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் அப்படி சொன்னதுண்டு. ஆனால் நீங்கள் வேற வசனங்கள், நிறைய வசனங்களை படிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் 3 நாள் கல்லறையில் இருந்தார். பரலோகத்தில் ஒரே நிசப்தம், பலஸ்தீனாவில் ஒரே நிசப்தம். 3ஆம் நாள் நடந்த காரியம் என்ன? பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்தார், கல்ல புரட்டல்னா ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அவரை சிலுவையில் அறையப்பட்ட அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், கல்லறையை பாருங்கள், அவர் இங்க இல்லைன்னு சொல்லி தேவதூதர் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அந்த சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மத்தியில் இருந்த சுவிசேஷத்திலையும் யோவான் இருந்த சுவிசேஷத்திலையும் ஸ்திரீகள் இந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கத்திலிருந்து யோவானும் பேதுரும் ஓடுறாங்க. இவங்க என்ன எதுக்கு இங்க ஓடுறாங்க? இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு நேரம் ஓடுறாங்க, கல்லறையிலிருந்து இங்க ஓடி வர்றாங்க, உயிர் திறந்தார் சொல்றாங்க. அது உண்மைதானா? இந்த 2 சீசர்களும் நேர கல்லறைக்கு நேரம் ஓடுறாங்க. இப்படி ஓட்டமும் ஜாட்டமும் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்தால் இந்த 3 வருஷ காலம் செய்த கிரி அவருடைய மரணத்தோடு முடிந்து போயிட்டு அல்லவா நினைச்சான். ஆனால் இல்லை, இனி மரணம் அவரை ஆண்டு கொள்ளாது. இனி அவர் சர்வ லோகத்திலும் கிரியை செய்ய முடியும். அவரை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் உயிர் திறந்த உடனே பரலோகத்தான போயிருக்கணும். இந்த பால லோகத்தில் அவர் 3 வருஷம், ஏறக்குறைய வீட்டுல ஒரு 30 வருஷம், இதெல்லாம் சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் நம்மளால யூகிக்கவே முடியல. அதனால இந்த பயங்கரமான மரணத்தை நமக்காக, நம்முடைய நோய், நம்முடைய வியாதி, நம்முடைய துக்கம், நம்மாலும் நம்முடைய முற்பிதாக்களாலும் சுமக்க முடியாத அந்த நுகத்துடைய சுமந்த ஆண்டவர் இதெல்லாம் நிறைவேற்றிட்டு நீங்க இதை நம்புகிட்டு மடமடன்னு போயிருக்கலாமே பரலோகத்துக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எவ்வளவு நாள்? 40 நாட்கள் அவரை எடுத்துக்கொண்டார். அதுக்கு பின்னால்தான் அவர் பரலோகம் போனார். அப்போ தாம் உயிரோடு இருக்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போய் வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டும். நான் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவன் தம்முடைய முழு வல்லமையை பயன்படுத்தி என்னை உயிரோடு எழுப்பினார். நான் சொன்னபடியே உயிரோடு எழுந்த ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் உயிரோடு எழுந்த காரியம் ரோமர்கிழரோ 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டு புறஜாதிகளான இந்த புறஜாதிகளை ஏற்றுக்கொள்கிற காரியம் அது மரித்தோருக்கு உயிர் கிடைத்தது போல இருக்கும் அல்லவான்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்துல, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற என்ன தடை என்று சுவிசேஷத்தை கேட்ட அந்த எத்தியோப்பிய மந்திரி கேட்கிறார். அதற்கு பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த எத்தியோப்பிய மந்திரி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அல்லவா? அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் விருதா, அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் விருதா. அப்ப விசுவாசத்தில் வர விரும்பினாலும் சரி, மெய் கிறிஸ்துவலாக விரும்பினாலும் சரி, இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அறிய வேண்டிய நிலைமையில அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பேர் கிறிஸ்தவர்கள் இதை அறியவில்லை என்றே நான் சொல்லி போடுவேன் பைபிள் வசனத்தினுடைய வெளிச்சத்துல. மெய் விசுவாசிகளான தேவ ஜனங்களும் இதை புரிந்து கொண்டார்களா, அதை அனுபவிக்கிறார்களா என்பதை ஒரு கேள்விதானே. பவுல் கலாத்தியர்கள் 20 சொல்லும் போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உங்களை கண்களுக்கு முன்னால் பிரத்யட்சமாக்கப்பட்டிருந்தாரே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படி சொல்றார். அவங்க இந்த 2 காரியத்தையும் நம்ப முடியல. எந்த 2 காரியத்தையும்? இயேசுநாதருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ப முடியல. நான் சொல்றேன், மரணம் எவ்வளவு முக்கியமான ஒன்றோ
அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியமான ஒன்று. இது ரெண்டையும் எடை போடும்போது சமத்துவத்தான் போட முடியுமே தவிர ஒன்றை கூட்டி ஒன்றை குறைத்து போடவே முடியாது. அருமை ரட்சகர் இயேசு மரணத்தோடு முடிந்து போயிருந்தால் அவர் எவ்வளவுதான் பரிசுத்தமாய் பிறந்து சத்துருக்கள் மத்தியில இடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டாலும் நம்முடைய பாவம் நம்முடைய தலையின் மேலதான் இருக்கும். சாத்தான் நம்ம கொத்தடிமையா வச்சுட்டு வந்திருப்பான். நியாயப்பிரமாணத்தின் நுகத்தடியை சுமந்து கழுத்து நோகிறது என்ற அளவில் பாதாளத்தில் போய் கடந்திருக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியம் இல்லாம இருந்திருப்போம், ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் நமக்கு சாத்தியம் என்று சொல்வது எப்ப தெரியுமா? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் போது. பைபிள் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ரோமர் 10:9 வாசிக்க ரட்சிக்கப்படுறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்போ மரணம் மாத்திரம் முடிக்கவில்லையே, உயிர்த்தெழுந்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த கலாத்திய விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு விசுவாசிகளானவங்க அப்புறம் நியாயப்பிரமாணத்துக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க? இல்லங்க நீங்க ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலைன்னா நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு சொன்ன போதுதான் புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கடிந்து கொள்ள வேண்டிய அவசரம் ஏற்பட்டது. இன்றைக்கும் பாருங்கள், இந்த தவறான உபதேசத்துக்காரர்கள் எல்லாம் செய்கிற மறைமுகமான வெளியரங்கமான படு பாவம் என்னவென்றால், இந்த விசுவாசத்தில் வரக்கூடிய மக்களை சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த அருமை ரட்சகரால் தான் மன்னிப்பு, இதுதான் காஸ்பல், இதுதான் தெளிவான சுவிசேஷம், வேற சுவிசேஷம் இல்லையே என்ற அந்த காரியத்தை சொல்லாம மற்ற காரியங்களை சொல்லி இந்த ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை விட்டு ஜனங்களை வெளியே கொண்டு போறாங்க. ஆனால் நீங்களும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், உபதேசம் கடந்துட்டு போட்டேன், ஜனங்களுக்கு கெட்டு போட்டேன். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதையும் ஒரே சமமாய் பங்காய் ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாகத்தான் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வருகிறது என்பதை நான் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லக்கூடிய மகா பரிசுத்தவான், அவர் ரொம்ப துக்க சாகரத்தில் மூழ்கி போயிருந்தார். அப்ப மனைவியாருக்கு விளங்குவதில்லை, எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய இவர் எப்படி இப்படி திடீரென்று துக்க சாகரத்தில் ஆழ்ந்து போனாரே, இவரை எப்படி சந்தோஷப்படுத்துகிறது என்று பல மாதிரி காரியங்கள்லாம் பேசி பார்த்தாங்க. அவரை சந்தோஷப்படுத்தவே அந்த அம்மாளுக்கு முடியவே இல்லை. வீட்டுக்குள்ள போனாங்க, திரும்பி வந்தாங்க, புள்ள கருப்பு வஸ்திரத்தை போட்டு வெளியே வந்தாங்க. அப்படி வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அவருக்கு புத்தி படிக்கிறதுக்கு, அவ்வளவு பெரிய பக்தனுக்கு புத்தி படிக்கிறதுக்கு அந்த பலவீன பாண்டவான பெண் அப்படி செய்தாங்க. இவரு கேட்டாரு, யாரு செத்து போனா, யாரு மரிச்சு போனா? அந்த அம்மா கூலா பதில் சொன்னாங்க, இயேசுனாரு இறந்து போனார், செத்து போனார், அதோட சரி, அவருடைய சரித்திரம் இல்லை. யார் சொன்னது? இயேசுவானார் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு ஒரு துள்ளினார். அப்பதான் அந்த அம்மா கேட்டாங்க, என்னங்க இயேசுனார் உயிரோடு இருக்கிறார் என்பது உண்மை என்றால் நீங்க துக்க சாகரத்தில் மூழ்கி போயிருக்கிறீங்க? பாவமோ மரணமோ பேயோ நரகமோ, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒன்றுமே செய்ய. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாளில பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் இழந்துட்டார். மனைவி தவிர 10 பிள்ளைகள் சேர்த்து 21,000 மிருக ஜீவன்கள் அழிஞ்சு தன்னுடைய சரீரத்தில் 6 ஆண்டு காலம் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையில கொடிய பருக்கள் தாக்கி அரண்டு புரண்டு போன ஒரு மனுஷன், அவனுக்கு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் எனக்கு கிடைக்கிட்ட, அப்பதான் என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும், அதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அப்படியா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காண, என்னுடைய இந்த சரீரம் முதலானவர்கள் அழுகி போன பின்பாடு என்று சொல்றார். விசுவாசிகளான தேவ ஜனங்கள், இந்த உயிர்த்தெழுதல், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த காரியத்தை அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நான் இதுல 2 குறிப்புகள் சொல்ல விரும்புறேன். அதுல ஒருவேளை ஒரே குறிப்போட நிறுத்துறோம்னா அல்லது அடுத்த குறிப்பில் கொஞ்சம் சொல்றோன்னு எனக்கு தெரியாது. சரி, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது யாருக்கும் உரியது. இதுல அப்பாற்பட்ட ஒரு மனுஷன் கூட இந்த பூலோகத்தில் கிடையாது.
கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல் யாருக்கு உரியது, அப்பாற்பட்ட ஒருத்தனு கூட கிடையாது. ஆனால் இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஒருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு கூட்டமான ஆட்களுக்கு பேராசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை விளக்குறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அதே சமயம் ஒரு கூட்டமான ஆட்களுக்கு இயேசுவானுடைய உயிர்த்தெழுதல் பயங்கரமான, விவரிக்க முடியாத கொடுமையான ஆக்கினையை கொண்டு வர போறது. நீங்க இதுல எந்த கூட்டம்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதுல என்ன சந்தேகம்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதுல என்ன சந்தேகம்? நீங்க சந்தேகப்பட்டதுனால ஆண்டவர் உயிரோட எழும்பவில்லையா? இன்றைக்கு உலகத்தினுடைய மைய பகுதியான பலஸ்தீனாவில அவருடைய கல்லறை திறந்த வண்ணமா இருக்கிறது. உலகத்தின் 4 ஜாதிகளும் போய் அந்த இடத்தை பார்த்துட்டு வர்றாங்க. நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசரம் இல்ல. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது வேதத்துல சொல்லப்பட்ட காரியம், நம்முடைய அனுபவத்தில் இது உண்மையான காரியம். சரி, அப்போ இன்றைக்கு இந்த ஈஸ்டர் என்று சொல்லி உலகமெல்லாம் நினைக்கிறாங்களே, இந்த நாளில உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய ஆசீர்வாதம் விவரிக்க முடியாது. ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தால், இன்னும் மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ள வராமல் இருந்தால், உங்களுக்கு இதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு ஒரு கெட்ட நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு கெட்ட நாள். சொல்லப்போனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாவுமான நாள் கூட சொல்லுவேன், நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல. பைபிள் வெளிச்சத்தில் சொல்றேன். சரி, அவருடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறது. இதற்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷன் கூட உலகத்தில் கிடையாது. இந்த உயிர்த்தெழுதல் ஒரு கூட்டமான ஆட்களுக்கு பேராசீர்வாதம், இன்னொரு கூட்டமான ஆட்களுக்கு அது பேராசீர்வாதம் அல்ல, பேர் நஷ்டம் என்று சொல்ல வேண்டியது. மூன்றாவது ஒரு கூட்டமே கிடையாது. ஒரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பட்டு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. இந்த வசனத்தை ஆழமாய் படித்தால் எதனால ரட்சிப்பு கிடைக்கிறது என்று அறியலாம். பேதுரு அதை தெளிவா சொல்றார். ஆனா இன்றைக்கு இந்த விசுவாசிகள் சபைன்னு சொல்லி பெருமை அடிக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்க என்ன பண்றாங்க, இந்த உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது என்ற அந்த பின்னால உள்ள வசனத்தை அப்படியே மறைச்சிட்டு ஞான ஸ்நானத்தினால ரட்சிக்கிறது, வாங்க நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சபையில ஆளுகளை சேர்த்துட்டா போதும், தண்ணிக்கெல்லாம் உங்களை அமைக்கி ஞானஸ்நானம் கொடுத்துறோம், தெளிப்பு ஞானஸ்நானம் இல்ல, அப்ப தண்ணிகளை அமைக்கி இதுதான் ரட்சிப்பு. ஆனால் இந்த வசன தெளிவா சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால இந்த ஈஸ்டர் என்று சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், பாவிகளாய் பிறந்து வாழுகிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உயிர்த்தெழுந்த ஒருவர் தான் உண்டு சரித்திரத்தில். இவர் ஒரே ரட்சகர், வேறொரு ரட்சகரே சரித்திரத்தில் கிடையாது, நிரூபிக்கப்பட்ட ஒரு ரட்சகர். அப்போ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக அவர் உலகத்துக்கு ரட்சகராகிறார். எந்த ஒரு பாவியை ரட்சிக்கப்பட விரும்பினால் இவரிடத்துல வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவராலே அன்றி, அது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலர் போய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுக்கறாங்க இல்லையா? அப்பதான் அது எழுதியிருக்குது. அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, வானத்தின் கீழங்கும் பூமியின் மத்தியில மனுஷருக்குள்ள அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று பிரசங்கம் பண்றாங்க. ரட்சிப்புன்னு சொன்னா என்ன? எத்தனையோ முறை சொல்லிருக்கேன், இப்பவும் சேர்த்து சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்துல பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்று எழுதி, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா, நான் கோயிலுக்கு போறேன், ஒரு சபையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டா இன்னொரு வகையில நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா இன்னொரு வகையில கேட்கும் பொழுது நீங்கள் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி சொல்லுங்க, எப்படி? அதற்காக ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, நான்
ஆரம்பத்தில் சொன்ன சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். அதுல நீங்கள் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க, இல்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் விருதாவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். இது எப்ப சொல்றது? அவங்க சபைக்குள்ள வர்றதுக்கு முந்தி சொல்லித்தானே அவங்க சபைக்குள்ள வந்தாங்க. வந்த பிற்பாடு பவுல் என்ன சொல்றாரு? நான் ஆரம்பத்தில் சொன்ன சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் இரண்டாவது முறையாக. நீங்க அதுலதான் நிலைச்சிருக்கணும். அதுல நிலைச்சிருக்கலைன்னா உங்களுடைய விசுவாசம் விருதா. என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர். இது தெரியாதா? இது உலகத்தில் எல்லாருக்கும் தான் தெரியுது, கிறிஸ்தவங்களுக்கு தெரியலையா? இந்து மனுஷர் கூட இயேசுநாதர் வந்தாரா, மரித்தாரா, அடக்கம் பண்ணப்பட்டாரா, உயிர் திறந்தாரான்னு சொல்லி அவரும் சொல்றாரு, எல்லா மதத்துக்காரங்களும் சொல்றாங்க. ஆனால் உண்மையாகவே நான் ஜென்மத்துல பாவி, கர்மத்துல பாவி. இந்த பாவத்துக்காக நான் தான் தண்டனை அடைய வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவன் பாவத்தை தண்டிப்பார். அந்த தண்டனை அருமை ரட்சகர் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்ற நிலைமையில நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறது தான் உண்மையான ஈஸ்டர் என்று சொல். உயிர் தெழுந்த ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க பாவத்தை செய்துட்டே இருங்க, கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருங்க. அதனால அவருக்கு என்ன மகிமை, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆனால் அவரிடத்துல வந்து, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை ரட்சிக்க சிலுவையில பலியானீர், எனக்கு ரட்சிப்பு அவசியம், எனக்கு பாவ மன்னிப்பு அவசியம். சங்கீதம் 38 படிச்சு பாருங்க, சங்கீதம் 51 படிச்சு பாருங்க. தாவீது பாவம் செய்த பிற்பாடு கதறு ஒன்றா ரெண்டா? நம்ம நினைக்கிறோம் இந்த கொலை பண்றதுதான், அதாவது அதுதான் பாவம், ஒரு பெண்ணை கெடுக்கிறதான் பாவம் நினைக்கிறோம். அதுவும் பாவம் தான். ஆனால் ஆண்டவர் ஏன் சொல்றதை கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தால் விபசாரம் செய்தாயிட்டுன்னு சொல்றாரு. சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான்னு சொல்றாரு. பூர்வ உலகத்தை ஆண்டவர் அழிக்க விரும்பின பொழுது ஏன் அதை அழித்தார்? அவங்க செய்த பாவத்தை பற்றி என்ன சொல்லி தெரியுமா? மனிதனுடைய இருதயத்தின் நினைவு தோற்றமும் நித்தமும் பொல்லாது, பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் அப்படித்தான் இருக்கிறான். அதனால 120 வருஷம் நான் உங்களுக்கு தவணை கொடுக்கிறேன், கொப்பேர் மதத்தினால் பேழையை உண்டாக்கு. நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் சாட்சியா வச்சிருக்கிறாரு. நீங்க என்னதான் கொப்பையர் மரத்தை உண்டாக்கினாலும் சரி, சாட்சி சொன்னாலும் சரி, 120 வருஷம் என்ன 1200 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நாங்க செய்த பாவத்தை செய்துட்டே போவோம். அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு நாளில் நடந்த காரியம் பயங்கரம். எல்லாத்தையும் ஆண்டு அழிச்சு 8 பேரை மாத்திரம் உலகத்துல மீடியா வச்சாரு. அவங்கள பற்றி என்ன வாசிக்கிறோம்? அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த கருத்துல தான் அருமை ரட்சகராகிய இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப பேழைக்குள்ள அந்த ஜனங்களை பிரவேசிக்காத வரையில அந்த ஜலப்பிரளயத்தின அழிவாங்க இல்லையா? அதுபோல அருமை ரட்சகராக இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆத்மீக பேழையா இருக்கிறார். அவருக்குள்ள பிரவேசிக்காத மனுஷர்கள் இனி உலகத்துல வரப்போகிற அக்கினியின் ஆக்கின தீர்ப்புக்குள்ள உள்ள போவாங்க. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா இதாங்க அனைவருக்கு விளங்க மாட்டேங்குது. அதுல என்ன எழுதி தெரியுமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெரும் பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஈவு. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க சொன்னா நாங்க ஞானஸ்நானம் நடத்தோம். கேட்கறதுக்கு கேள்வி என்ன? நீங்க சொல்ற பதில் என்ன? நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா ஞானஸ்நானம் பெற்றதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஞானஸ்நானத்துக்கு முன்னாலே ஏற்பட வேண்டிய ஒரு அனுபவம் தாங்க ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்கிறது. இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி நாம் பார்த்து அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. அது அதனதன் காலத்தில் நடக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதியிருக்கிற காரியம், நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஏன் ரட்சிக்கப்படவில்லை? 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிளையாத்துல பிசின் தைலம் இல்லையா? பிசின் தைலம் இருக்குது. ரண வைத்தியம் இல்லையா? ரண வைத்தியம் இருக்கிறார். ஆனால் அதனதன் காலத்தில் நடக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்போ இந்த ரண வைத்தியம், இந்த பிசின் தைலத்தை எடுத்து இந்த ஜனங்களுக்கு உபயோகப்படுத்த ஜனங்களை அனுமதிக்கிறது இல்லை. அருமை ரட்சகராக இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் அந்த பிசின் தைலம். அவர் உயிர் திறந்த ஆண்டவராக ரண வைத்தியனா இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேரை ரட்சித்து அவருடைய வாழ்க்கையை கீழதுவாக மாற்றி இருக்கிறார். ரட்சிப்பு புதிய ஏற்பாட்டுக்கு உரியது மாத்திரமா, பழைய ஏற்பாட்டுக்கு உரியது என்று அந்த வசனங்கள் நமக்கு வேதத்தில் வாசிக்கவில்லையா?
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல மறுபிறப்புக்குள்ள வழிநடத்துகிற அந்த நிக்கோதேமிடத்துல ஆண்டவர் அதை விளக்குகிறார். அப்போ இன்றைக்கு நீங்க இவ்வளவு நாட்கள் கூட்டத்திற்கு வந்து ஒருவேளை இந்த கிறிஸ்துவானவர் பிறந்தார் என்று பண்டிகை கொண்டாடுறாங்களா, அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன பயன்? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அது ரொம்ப 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 ஆச்சரியமானது, வித்தியாசமானதுங்க. இந்த ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னா அது அத வசனத்தை கொண்டு விளக்கணும். எப்படின்னு சொன்னா பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல முதல் முறையா ஆண்டவர் இயேசு அந்த சகை வீட்டுக்கு போறார். அவன் நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் சொன்ன போது அவர் சந்தோஷத்தோடு அழைத்துக் கொண்டு போனான்னு எழுதி. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப அழைத்துக் கொண்டு போகும்போதே அந்த சந்தோஷம் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பை அவன் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கு தெரியுமா? இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு தங்கும்படி போறாரு, இவர் லஞ்சம் வாங்கினாலாச்சே, யாருடைய முகத்திலையும் அவன் முழிக்க முடியாது. அவன் சந்தோஷமா இருந்த ஒரு ஆள் அல்ல, அவனை நேசிப்பாரு உலகத்துல யாரும் கிடையாது. ஆனால் ஆண்டவரை சந்திச்ச உடனே அவனுக்கு இருந்த சந்தோஷத்தை பாத்தீங்களா? அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அங்க ரோம சிறைச்சாலைக்காரனை பற்றி எழுதி. இந்த ரோமர்கள் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அனுசரிக்க மாட்டோம் சொல்லுவாங்க, நல்ல காரியத்தை கூட. அதோட சேர்ந்த ஆளுதான் இவர். அந்த நிலநடுக்க ஏற்பட்ட உடனே அவர் முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு? ஒரு புறஜாதிக்காரன், கிறிஸ்தவ வாடகை இல்லாதவன், ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். வசனத்தை போதிச்சாங்க. எழுதி இருக்குது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். இந்த ரோமர்களை முகத்தை பார்த்தா கொஞ்சம் முரட்டு குணம் உள்ளவங்க, அதிகார வெறி பிடிச்சவங்க, இருமா இருக்காங்க. முகத்தை பார்த்தா ஏன் கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன், மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, தொழில் இருக்குது, என்னமோ பெரிய உலகத்தை ஆள்ற ஆட்கள் எல்லாம் பெருமை அடிக்கிறீங்களா, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் வந்த உடனே மனம் மகிழ்ச்சியாகி, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிச்சு பாருங்க. அப்புறம் 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன எழுதிருக்குது? பொந்து கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களை சிதறி இருக்கிறவங்களை பற்றி எழுதிட்டு பவுல் பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் அவரை காணாமல் இருந்து, இயேசுநாதரை காணாமல் இருந்து, அவர் பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார், காணாமல் இருந்தும் அவரிடத்துல விசுவாசம் வைத்து, வேற யாரிடத்துல விசுவாசம் வைக்கவில்லை, வேற யார் விசுவாசத்துக்கு பொருத்தமானவர்களும் அல்ல, விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதது யார் சொல்லி முடிக்க முடியும்? மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, அடே அப்பா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்றார். நீங்கள் ரோமர்கள் நிறுவனம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்றது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றீங்களே, சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றீங்களே, இந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்துச்சா? ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றீங்களே, இந்த வாழ்க்கையில முழு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டதா? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிற்றியா இருக்கிறான், பழைவில் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினா. இதுதாங்க ஈஸ்டர் என்று சொல்றது. இது பண்டிகை கொண்டாடுறதல்ல, இது வாழ்க்கையில அனுபவத்துல ஏற்றுக்கொள்ற காரியம். சும்மா ரட்சிக்கப்பட்டவங்களுடைய சொல்லுவாங்க, முயலை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க. முயலை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியுமா, அது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி. ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க நீங்க பாத்திருக்கிறீங்களா? உடனே ஞானஸ்நானம், உடனே ஆண்டவருடைய இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்ய அப்பமிருக்குதல், ஜெபமுதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எந்த விதமான பாவத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில இடமே கிடையாது, உலக நேசமெல்லாம் எங்களை விட்டு தூரமா போகணும். ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில, அதாவது எங்களோடு கூட பாவத்தில் விழாதிருக்கிற போது
ஆச்சரியப்பட்டு தூஷிக்கிறாங்கன்னு சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். ஒரு காலத்துல அந்த பாவத்துல இவங்க ஊறி கிடந்தாங்க, இப்ப அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நீங்க வாங்கன்னு சொன்ன போது அவங்க போக மாட்டேன்னு சொன்னாங்க. விசுவாசிகளான தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு என்று சொல்றது மாபெரும் மனமாற்றாங்க. இதற்காகத்தான் அருமை ரட்சகராகிய இயேசு மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். அப்போ அவருடைய உயிர் தெழுதலினாலே ரட்சிக்கிறது. நான் சொல்றேன், இயேசுநாதர் மரித்தும் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உங்களை ரட்சிக்க முடியாதா? எனக்கு அதான் தெரியும். உங்களை ரட்சிக்க முடியாதா? உங்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ என்று கேட்கிறாரே. சிலுவையில தொங்குற ஒருத்தன் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேன்னு நினைத்தவன் சொல்றான். ஆண்டவர் அவனோடு கூட தான் பரலோகத்துக்கு போனார் என்று பைபிள்ல எழுதியிருக்குது. அங்கேயே ஆண்டவர் சொல்றார், இப்பிதாவே இவளுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ மன்னியும் என்று கேட்கும் போது ரட்சியும் தான் ஆண்டவர் அங்க சொல்றார். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மற்றவங்கிட்ட சாட்சி சொல்லுவாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யார் ரட்சிக்கப்படணும்? சகை ரட்சிக்கப்படுறாரு, யூத கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவன். அந்த சிறையதிகாரி ரட்சிக்கப்படும் புறமதத்தை, அது போல புறமதத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும். ரட்சிப்பு யாரும் அந்நியர்கள் கிடையாது. இயேசுநாதருடைய மரணம் உயிர்த்தெழுதல் யாருக்கு அந்நியமான ஒரு காரியம் கிடையாது. அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? அது முக்கியமான காரியம். ரட்சிக்கப்பட்டா தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தா. ரட்சிக்கப்படாத சபையில இடமே கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள போறதுக்கு என்ன அனுமதி வேணாம் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த பரலோக வெளிச்சத்தில் நடப்பார்கள். பைபிள படிச்சு பாருங்க, 12 வாசல் இருக்குது பரலோகத்துல. அந்த ராஜ்யத்துக்கு 12 தூதர்கள் நிற்கிறாங்க. 12 முத்துக்கள் இங்க பதிக்கப்பட்டிருக்குது. வெளிச்சம் அவ்வளவு வெளிச்சம். ஏன் ஆண்டவர் அங்க தூதரை நிப்பாட்டி வச்சாரு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஏன் அந்த 12 தூதர் அங்க வச்சாரு தெரியுமா? தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நீ படிச்சீங்களா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கும், தூதருக்கு முன்னால சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்றாரு இல்லையா? அப்ப மனம் திரும்புறவங்கள, ரட்சிக்கப்படுறவங்கள, மறுபிறப்புக்குள்ள வர்றவங்கள பற்றி ஆண்டவனுக்கு தெரியும், தூதர்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போயிட்டு நீங்க எங்களை பற்றி என்ன நினைச்சீங்க? நாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுதான், திடப்படுத்தல் எடுத்தோம், தெளிப்பு ஞானஸ்நானத்தை விட்டு போட்டு முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம், அப்புறம் ஈஸ்டர் பண்டிகை எல்லாம் கொண்டாடினோம், லெந்து நாளை அனுசரிச்சோம். நான் சொல்றேன், இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? சிலதை ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல. ஒருத்தன் பாவம் செய்யும் போது அவனை பாவம் செய்யாதபடி தடுத்தாருன்னு பைபிள் எழுதியிருக்குது. ஆனால் அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும் சொல்லி இந்த பாவத்துக்கு ஆண்டவர் விட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுவே அவளுக்கு ஆக்கிரத்தி இருப்பாக மாறப்போறோம். எது? நீ ஞானஸ்நானம் பெற்று ஏன் இந்த ஞானஸ்நான சத்தியம் பைபிள் எழுதியிருந்தல்ல, அந்த சத்தியம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மை இல்ல, தடப்பட வேண்டும் என்ற அறிவு உனக்கு இருந்ததில்ல. நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் ஏன் தடப்படாம உலகத்துல வாழ்ந்து வந்த? அப்புறம் லெந்து நாள் உன்னை அனுசரிச்சீங்கள, அந்த நாட்கள்ல கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாதுலாம் உனக்கு அறிவு இருந்துச்சுல. அப்ப சாகிற வரைக்கும் கறி மீன் முட்டை சாப்பிடாம இருந்திருக்கிறது. அந்த நாட்கள்ல விலையந்த வஸ்திரம் உடுத்தக்கூடாது, பூ வைக்க கூடாதுன்னா உனக்கு அறிவு இருந்துச்சுல. அது முடிஞ்ச அடுத்த நாள்ல ஏன் இந்த எல்லாம் இந்த அலங்காரமான வஸ்திரம் இந்த பூவெல்லாம் வச்சுற? இத வைத்து ஆண்டவங்களை ஞாஞ்சி இருப்பார். கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு சொல்றது என்ன? உள்ளத்துல பிறக்கிறது அல்லவா கிறிஸ்துமஸ். நான் உள்ளத்துல பிறக்கிறது அல்லவா கிறிஸ்துமஸ் பண்டிகை. இத வச்சே ஆண்டவர் ஞாஞ்சி இருக்க போறார். நாம இது வேதத்துல எழுதப்படாதனால இதை ஆசரிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மை. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகார கட்டுப்பாடு உள்ளவங்களா இருப்பாங்க, தகுதியான வஸ்திரத்தை உடுத்துவாங்க. உலக மக்களை போல ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் அவங்க விரும்புவது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுடைய லட்சணத்தை நான் சொல்றேன். நாம பண்டிகை கொண்டாடலினாலும் அருமை ரட்சகர் வேத வசனத்தின் வெளிச்சத்துல இவளை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். சரி, அந்த 2வது ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால இது ரட்சிக்கப்படுவதற்குள்ள ஆசீர்வாதத்தை நான் சொன்னேன். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த நீதியின் வஸ்திரம் என்று சொல்றது, அதற்கு இந்த உலகத்தில் எவனுமே விலை கொடுக்க முடியாது, விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. ஆனா ஆண்டவர் அதை நமக்கு தரிச்சிருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளை சந்தோஷமா இருக்கும். சரி, இன்னொரு காரியம் கூட ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினால அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 18, 30, 31 வசனங்கள் வாசிக்கும் போது
இந்த வாயாடி என்ன பேச போறான்னு சொல்லி அந்த அத்தேன ஞானிகள் கேட்டாங்க. அவனை கொண்டு போய் மார்ஸ் மேடையில நிறுத்தி, நீ நூதனமான ஒரு உபதேசத்தை சொல்றியே, நீ பேசுன்னு சொன்னாங்க. அவன் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அப்படி சொன்னதுனாலதான் அவங்க கொண்டு போய் அந்த மேடையில் நிப்பாட்டினாங்க. அங்க பவுல் என்ன பேசுறாருன்னு சொன்னா, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார், மனம் திரும்புக. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திற்கு போகிறார் ஒரே மனுஷனை கொண்டு. அந்த மனுஷனை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பினதுனால அதன் நிச்சயத்தை விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி, இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் அவரை விசுவாசிக்காத மக்களுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வர போறது, அவர் நியாயாதிபதி என்ற காரியத்தை மார்ஸ் மேடையில் நின்று புறஜாதி மக்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். அப்ப இயேசுவானவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தவறினால் இவரை நீங்கள் நியாயாதிபதியாக சந்திக்க வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி இருக்கிறார், இவர்தான் தேவனால் ஏற்பட்ட ஒரே நியாயாதிபதி இந்த முழு உலகத்துக்கு என்று அங்க சொல்றார். அப்படி சொன்ன போது நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த வசனத்தை படிச்சுட்டு வரும்போது 3 கூட்டமான ஆட்கள் அந்த பிரசங்கத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் சிலர் இகழ்றாங்க, இதனால் அப்படி இகழ்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு வேலை கேட்கிறோம், இன்னொரு வேலை கேட்கிறோம். ஆனா சிலர் என்ன பண்ணாங்க, அந்த உயிர்த்தெழுதல் செய்தியை கேட்ட போது அது உண்மை என்றால், இதுவரைக்கும் எவனும் மரித்த பிற்பாடு உயிர்த்தெழவில்லையே, இது உயிர்த்தெழுத ஆண்டவர் எங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்றால் நாங்க அவரை ஏற்றுக்கொள்றோம். ஆனா அவர் அவரை ஏற்றுக்கொள்ளனா எங்களுக்கு நியாய தீர்ப்பு வரதுன்னு சொன்னா அந்த நியாய தீர்ப்புல நாங்க விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. அதுல ஒரு நியாயாதிபதி, ஒரு பெண்ணு, முக்கியமான ஒரு பெண்ணு, அப்புறம் சிலர் விசுவாசிகள் இருந்தாங்க சொல்லி பார்ப்போம். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல திருச்சபையிலும் வெளியிடங்களில் பிரசங்கம் பண்ணும் பொழுது இவர்தான் ரட்சகர், உலகத்துக்கு ஒரே ரட்சகர், இன்னொன்று இவர்தான் உலகத்துக்கு ஒரே நியாயாதிபதி, இப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவர் பைபிள்ல நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதை கட்டளையிடும் போது ஜனங்கள் எல்லாரும் இதை விசுவாசிப்பாங்க சொல்ல முடியாது, பரிகாசம் பண்ணுவாங்க. இன்னொரு வேலை கேட்பேன்னு சொன்ன, நான் சொல்றேன் இன்னொரு வேலை கிடைக்குமா? இந்த மாசு மேடையில போய் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை மறுபடியும் கொண்டு போய் நிறுத்துவாங்களா? அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு காரியம், இன்னொரு வேலை கிடைக்காது. ஆனால் இந்த விசுவாசித்த மக்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்க தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதி தானா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நியாயாதிபதி தானா? சங்கீதம் 2:12 என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சில வேளைகளில் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய போதகன்மார்கள் இந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இயேசுவானவர் யாருன்னு கேட்டா அன்பின் சொருவி. அவர் எந்த தீமையை யாருக்கும் செய்ய மாட்டார், செய்தான் நன்மைதான் செய்வார். இப்படி பிரசங்கம் பண்ணி நம்முடைய ஜனங்களை ஒண்ணுக்காகாத மக்களா வச்சிருக்கிறாங்க. இந்த போதகன்மார் செய்த மாபெரும் தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அறியாமலும் இருக்கும்படிக்கு முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரும் பாக்கியவான்கள் சொல்லியிருக்குதே. அந்த வசனத்தை ஏன் ஜனங்கள் கிறிஸ்தவ மக்கள் உணரல? உடம்பிருந்தா மனம் திரும்பி இருப்பாங்கல்ல, இந்த வீண் பண்டிகைகளை விட்டுருப்பாங்கல்ல, புது வாழ்க்கைகளை வந்திருப்பாங்கல்ல. நம்முடைய அருமை ரட்சகர் ஊழியம் செய்த நாட்களை சொன்னதை பாத்தீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22-27 வசனத்துல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படி நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை யாருக்கு கொடுக்காம குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இவரை நியாயாதிபதியாக பரலோகத்தின் தேவன் நியமிக்கவில்லை என்றால் நாங்க பிதாவை கனம் பண்ணுவோம், இயேசுநாதரை கனம் பண்ண மாட்டோம், கனவீனப்படுத்துவோம் சொல்லுவாங்க. இல்ல, பிதாவை எல்லாரும் கனப்படுத்துறதை போல அவருடைய குமாரனாகிய இயேசுவை எல்லாரும் கனப்படுத்துங்க சொல்லி நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சொல்றார். 27 வசனத்துல சொல்றாரு, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறதுனால அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுநாதர் நமக்காக பிறக்கவில்லை, நமக்காக சிலுவையில நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரிக்கவில்லை, நமக்காக அடக்கம் எனப்படவில்லை, நமக்காக உயிரோடு எழுப்பப்படவில்லை என்று சொன்னால் இவர் நியாயாதிபதி அல்ல. இவர் நியாய தீர்க்க உரிமையற்றவர், இவர் நம்மை ரட்சிக்க உரிமையற்றவர். ஆனால் இவர் மரித்தது உண்மை என்றால் இவர் ரட்சிக்க உரிமையுடையவர், ரட்சிப்பு அவசியம்.
இன்னொன்று, இவர் நமக்காக பிறந்து வாழ்ந்து சிலுவையில் மரித்து உயிர் தந்தது உண்மை என்றால் இவரை புறக்கணிக்கிறவர்களுக்கு இவர்தான் நியாயாதிபதி. பாருங்கள், இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு பயம் வர்றதில்லை, மற்ற மார்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் பயம் வருவதில்லை என்று மாத்திரமல்ல, நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட அந்த நியாய தீர்ப்பு சொன்ன உடனே பயம் வருதா? பாருங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்துடனே எதிர்பார்க்குதலுக்கு என்ன நியாய தீர்ப்பு? அங்கே நீங்கள் வாசித்த 25ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாமல். அப்ப சபை கூடி வருதலை விட்டு விடுகிற மகா பயங்கரமான பாவம். அப்ப இனி செலுத்தத்தக்க வேறொரு பலி கிடையாது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்துடனே எதிர்பார்க்குதலுக்கு 31ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறது தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எழுதி. ஆண்டவர் இயேசு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகத்துக்கெல்லாம் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று செய்து போயிற்று. தேவனுடைய பிள்ளைகள் அந்த உயிர்த்தெழுதலினால நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்ட தேவஜனங்களா இருக்கிறோம். ஆனால் அவரை விசுவாசிக்காத மக்களுக்கு அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார், ஒரே நியாயாதிபதி. நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையில வாசிக்கும் போது ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். அதுல ஆண்டவர் இயேசு நியாயாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறார். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் அங்க நிற்கிறாங்க, உட்கார முடியாது, நிற்கிறாங்க. புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே நியாய தீர்ப்பு நடக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யார் யார் அங்க போனாங்க? 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தா, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், உபசாரக்காரர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும். அதைவிட விளக்கமாக 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ராஜாக்கள், சேனை தலைவர்கள், அடிமைகள், சுயாதீனர்கள், பெரியவர்கள், சின்னவர்கள் எல்லாருமே நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். இது ஏற்கனவே நடந்து முடிந்ததை போல அங்க சொல்லப்பட்டிருக்குது. தெய்வத்துக்கு ஒரு கோடி வருஷத்துக்கு முன்னால என்ன நடக்கும் அதை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்தில் அவர் அறிவார். அவருக்கு ஒன்று காலங்கள் மறைக்கப்படவில்லை. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இந்த நியாயாதிபதியாய் வரப்போகிறார் சொல்லும் போது சிலர் நினைக்கிறாங்க, நான் அந்த நியாய தீர்ப்பு தப்பிடுவேன். அப்படியா? நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல படிச்சு பார்த்தா சற்று பயங்கரமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் அப்புறம் 36ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அதாவது அவரை விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. இப்பொழுதே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. 36ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒன்று நடந்திருக்க வேணும், ரட்சிப்பு நடந்திருக்க வேண்டும், நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது இல்லை என்றால் தேவனுடைய கோபம் உங்கள் மேல் நிலை நிற்கிறது. இப்பொழுதே நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. சரி, இந்த ஈஸ்டர் என்று இன்றைக்கு உலகம் எல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டாங்களே, இப்ப நம்ம கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோமே, இது இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் நாளானா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு ரட்சிப்பின் நாளானா என்ன? 2 வசனம் வாசிங்க, நான் வாசிக்கிறத விட நீங்களே வாசிங்க. முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் தன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி தன்னை அலங்கர சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. இப்ப இந்த சந்தோஷம் உண்டா? அந்த வசனத்துக்கு உங்களுக்கு உள்ள சம்பந்தம் என்ன? அப்புறம்
ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் படிங்க. ஆபகுக்கு 3, 17, 18. 1086வது பக்கம். 3, 17, 18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் இல்லாமல் எல்லாமே இல்லாம போனாலும் ஒரேதான். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒரு கனியும் வேண்டாம். ஆனா ரட்சிப்பு உங்களுக்கு இருந்தா அத போல சந்தோஷம் உலகத்துல என்ன இருக்க முடியும்? சொல்லுங்க, அத போல உலகத்துல என்ன இருக்க முடியும்? அப்ப இது உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக மாறும். சரி, இந்த ஈஸ்டரின் நாள் என்று சொல்லுகிறது யாருக்குமே ஒரு ஆக்கினை தீர்ப்பின் நாளாக ஆண்டவர் நியமிச்சிட வேண்டாம். ஆக்கினை தீர்ப்பின் நாளாக இதை நியமிச்சிட வேண்டாம். அப்படி நியமிச்சா நீங்க ஆக்கினை தீர்ப்பு வரும்போது எப்படி இருப்பீங்க சொல்லுங்க. பாருங்க, பிரேமானந்தா சாமியாரு 100கணக்கான ஏக்கரை வச்சுட்டு சாமியார் வேஷத்துல பாடலன்னா ஆடலன்னா பெரிய கோடீஸ்வரன். கடைசியில அவர் கைதானார். இளம் நீதிபதி பானுமதி தான் தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்பு அன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டு ஒரு சாமியாருக்கு என்ன தீர்ப்பு வர போறது நடுங்கி போனார். தீர்ப்பு நடந்தது, கொண்டு போய் சிறையில போட்டு தலையை முடிய வெட்டி தாடி எடுத்து ஜட்டி டிராயரை போட்டு அந்த படத்தை நான் பேப்பர்ல பார்த்தேன். நேரத்திற்கு வந்துச்சு பாத்தீங்களா? அதோட சிபு சௌரான் என்றவர் மத்திய அரசாங்கத்தில் ஒரு மாநிலத்துக்கு முதல்வரா இருந்தார். அப்புறம் அவர் பார்லிமெண்ட்ல ஒரு முக்கிய மந்திரியா இருந்தார் சிபு சௌரான். அவருக்கு நியாய தீர்ப்பு வந்த போது நடந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? கொண்டு போய் சிறைக்குள்ள தள்ளிட்டாங்க. இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். சஞ்சய் தத்துன்னு சொல்லி ஒரு சினிமா நடிகர், லட்ச லட்சமா சம்பாதிச்சவர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஓபனா போட்டு, ஐயோ நான் துப்பாக்கி வச்சிருந்தேன், அப்போ தீவிரவாதிகள் நடமாட்டத்துக்கு இவர் சப்ளை பண்ணிருக்கிறார், புடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ அவர் பயந்துட்டு இருக்கிறார், என்ன நடக்குமோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சில வேளையில நியாய தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஒண்ணு நடக்காது. அப்படியா? இவ்வளவு முன்னேற்ற காலத்துல தூக்கு தண்டனை நிறைய நாடுகள்ல எடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனை போடக்கூடாது சட்டங்கள்லாம் வரப்போகுது. நம்ம இந்தியாவில கூட அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சதாம் ஹுசேன் என்ன பண்ணாரு தெரியுமா? இஸ்ரேலை மிரட்டினாரு, அமெரிக்காவை மிரட்டினாரு, கடவுளையே மிரட்டினாரு. அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாரு. தூக்கு தண்டனையில யாருமே அவர் போட மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லா நாடுகளும் அது வேண்டாம்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? காலத்துல கைத்தக்கடி தூக்கிட்டாங்கல்ல. அதனால நியாய தீர்ப்பு வரான்னு சொல்லி துணிகரமா இருக்காதீங்க. ஆணோ பெண்ணோ பெரியவங்க துணிகரமா இருக்காதீங்க. ஆண்டவர் அன்புள்ளவர் தான். அவரை போல என்ன நேசித்தவர் உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் நான் அவருடைய அன்புக்கு துரோகம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பவுல் என்ன கடுமையா சொல்றாரு பாத்தீங்களா? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் 2 காரியத்தை தான் செய்யும், 3வது காரியத்தை செய்யாது. 3வது காரியத்தை செய்யாது. இதுல நிறைய காரியங்களை பிரசங்க குறிப்பிட கொண்டு வரலாம். நான் அதை கொண்டு வர விரும்பவில்லை. 2 காரியத்துல ஒரு காரியம் நீங்க தான் தெரிந்து கொள்ளணும். 1 ரட்சிப்பு அல்லது நியாய தீர்ப்பு. இது யாருக்கு? உலக மக்களுக்கு அல்ல, ஆலயத்துக்கு வருகிற மக்களுக்கு தான் முதலாவது. தேவனுடைய நியாய தீர்ப்பு முந்தி அவருடைய வீட்டுல துவங்கும் காலம். அது நம்மிடத்துல துவங்குனா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி அவருடைய முடிவு என்னவா இருக்கும்? அதனால நான் இப்ப பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஜெபம் பண்ண பிற்பாடு ஒரு பாடல் பாடி நம்முடைய சகோதரர் சாட்சி, அவருடைய அருமையான சாட்சி சொல்வார். எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய ஆலயத்தில் பயபக்தியோடு இருக்கும் பொழுது ஈஸ்டர் மக்கள் உலகத்தில் பண்டிகை கொண்டாடுகிறார். கர்த்தர் ஏதோ நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி கேட்டோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லா பிரச்சனையும் மத்தியில சந்தோஷமா இருங்கள். உங்களை எந்த பிரச்சனையும் ஒன்று செய்யாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை எல்லா தீமையிலிருந்து காப்பாற்றி பரமராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்னும் பாவத்தில் தொடர்ந்தார். உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு வருகிறது.
அந்த ஆக்கினை தீர்ப்பை உங்களால் தாங்க முடியாது. மலைகளை குண்டுகளை பார்த்து எங்கள் மேல் விழுந்து தேவகுமாரனுடைய கோபத்துக்கு எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அது மூடாது. ஆண்டவர் இவைகள் எல்லாம் சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல இந்த உலகத்தை அகற்றி விடுவார். நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. அதனால தேவாவி உங்களுடைய இருதயத்துல பேசியிருந்தால், நான் இதுவரையில மனம் திரும்பவில்லை, இதுவரையில நான் ரட்சிக்கப்படவில்லை, இதுவரையில நான் கிறிஸ்துவுக்கு விசுவாசத்துக்குள்ள வரவில்லை என்ற நிலைமையில தேவாவி உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அது உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக மாறட்டும். ஆனால் மனதை கடினப்படுத்தினால் இது உங்களுக்கு நியாய தீர்ப்பினால் தேவனுடைய கோபம் உங்கள் மேல தங்கியிருக்கிற நாளாக மாறும். எது உங்களுக்கு வேண்டும்? நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்க எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இவ்வளவு பேர் உங்களுடைய ஆலயத்தில் கூடினோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசுவை ஆராதித்தோம். ஆராதனையை நாங்கள் பூர்ணமாய் செய்வோம் என்று சொல்ல பயப்படுகிறோம். குற்றங்கள் குறைகள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னித்து ஆராதனை நாயகரே, ஆராதனை ஏற்றுக்கொண்டே ஸ்தோத்திரம். நாங்கள் எளிமையில படைத்த காணிக்கை உடைய ராஜ்யம் பரம்பரத்துக்கு என்று பயன்படும் என்று நம்புகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்கிற கடமைகளை நிறைவேற்றுகிறது ஏதோ கண்டிப்பின் பேரில் அல்ல. ஆண்டவரே, உமது அன்பு எங்களை நெருக்கி ஏவுறதுனால இந்த காரியங்களை செய்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமது வருகை பெரியந்தும் கர்த்தருக்காக நாங்கள் செயல்பட நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய வசனத்தை கேட்டும் இன்னும் தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் இயேசுவை, மரித்தவரை, அடக்கம் பண்ணப்பட்டவரை, உயிர்த்திருந்தவரை ஏற்றுக்கொள்ளாமல் நியாய தீர்ப்புக்கு யாரும் போய்விடாதபடி தேவாவியோடத்துல பேச வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலுக்காக நன்றி சொல்லுகிறோம். வசனம் கேட்ட யாவரையும் நீர் ஆசீர்வதி. இன்றைக்கு இந்த கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்று விரும்பியும் மற்ற பலவிதமான தடைகளினால வராமல் இருக்கின்ற மக்கள் ஆண்டவரை வரப்போற நாட்கள்ல வந்து இந்த கூட்டங்களிலே தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் வெளிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கேட்க போற எங்களுடைய அருமையான சாட்சி, அவருடைய சாட்சிக்காக ஸ்தோத்திரம். நீர் அவரை பலப்படுத்தி ஆண்டவரே அவருடைய சாட்சியை நாங்கள் கேட்கும் பொழுது தேவனை துதிக்கவும், பிற்பாடு தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தாரை நாங்கள் ஜெபத்தில் நினைக்க நீர் பெரிய காரியங்களை செய்தோம். மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும். உடைய நாமத்தை கனப்படுத்தும். மீட்பர் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்ம நேரோடும் உலகெங்கிலும் உள்ள மேகிஸ்த மக்களோடும் என்றைக்கும் என்னைக்கும் இருப்பார்கள்.